நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட ஸ்ரீலங்கா ராமாயண யாத்திரையில நம்ம இப்ப இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த, ரொம்ப பெருமை வாய்ந்த சீதா அசோகவனம், அசோக வாட்டிகா. சீதா தேவி சிறை இருந்த இடம். தாயார் சீதா தேவி ஹனுமனை முதல்ல சந்திச்ச இடம். அது ஞாபகார்த்தமா இந்த இடத்துல சீதா தேவி ஹனுமான் கிட்ட சந்திக்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது சீதை அம்மன் கோயில். இந்த ஊர் பேரு சீதா எலியா. இந்த நதிக்கு பேரு சீதா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சீதா தேவி பயன்படுத்தின நதி இது. இந்த இடத்துல ஹனுமனோட பாதமும் இருக்கு. இந்த இடத்துல ஹனுமன் முதல்ல இங்க வந்து இறங்கி இலங்கை முழுக்க தேடி, ராவணனோட அரண்மனையில எல்லாம் தேடிட்டு சீதா தேவி எங்கும் கண்டுபிடிக்க முடியாம இந்த அசோகவனத்துல வந்து பார்க்கும்போது சீதா தேவி ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மூடி வச்ச ஒரு நெருப்பு மாதிரி ரொம்ப ராட்சசிகள் சூழ கவலையே உருவா ராமரை நினைச்சு ஏங்கி அழுதுகிட்டே இருந்த இடம் இது. இந்த இடத்துல ஹனுமன் நேரடியா அவங்க முன்னாடி ஜம்முன்னு வந்து குதிக்காம மரத்து மேல இருந்து ராமநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். அது சீதா தேவிக்கு பெரும் ஆறுதலையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. எப்படி ஒரு பாலைவனத்துல ஒரு தாமரை மலர் இருந்தா சுட்டு கருகுமோ, அப்போ இதமான மழை அமிர்தமே மழையா பெஞ்சா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி சீதா தேவிக்கு முழு உயிருமே திரும்பி வந்த இடம் இது. ஹனுமான் முழு ஆனந்தத்தையும் சீதா தேவிக்கு கொடுத்த இடம் இது. ஸோ இது அசோக வாட்டிகா சீதா எலியா அப்படிங்கிற கோயில் இது. இந்த இடத்துல வச்சுதான் ஹனுமான் சீதா தேவி கிட்ட ராமர் கொடுத்த கனையாளியை கொடுத்துட்டு சீதா தேவியை சூடாமணியை வாங்கிக்கிட்டு ராமர் வருவார், ராவணனை கொல்லுவார், மறுபடியும் உங்களை அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போவார், சீதா ராமர் சேர்ந்தே வாழ்வாங்க அப்படிங்கிற சொன்ன இடம் இது. ஹரே கிருஷ்ணா.